தொலைக்காட்சி காமிப்பாங்க, நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் அழகாக படம் பிடிப்பாங்க. அடுத்த நாள் செய்தி வரும், அவளோட முடிஞ்சு போச்சு, அவருடைய பணி அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. இப்படி வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்த்துக்குங்க அப்படின்னு மன்றாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, அவருடைய கட்சியினுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினால எந்த கட்சியாவது இந்தியாவில் வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு உண்டுங்களா? அந்த அளவுக்கு மோசமா போச்சு. திரு ஸ்டாலின் திமுக தலைவரானதையும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சரானதையும் அவன் கட்சிக்காரனே அவளை விரும்பல. அப்பதானே போய் வீடு வீடா போறீங்க. நீங்க எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில் போய் உறுப்பினர் சேருவாங்க, அதுதான் வழக்கம். ஆனால் திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட அச்சத்தின் அடிப்படையில் வீடு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது. அதில் ஓடிபி, அதில் அவங்க ஓடிபி வந்துட்டு தான் கேட்குறாங்க, அவங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்குறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடையான கொடுத்துருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடையான கொடுத்துருக்குது. மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுக வந்திருக்குது. சில இடத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட போய் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும். அதே மாதிரி முதியோர் தைத்தகர் அப்படி அவகிட்ட போய் நீங்கள் தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்கிட்ட போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்துருக்குறாங்க. அது 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்க வேணும், ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின்ற ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். இன்னொருத்தர் சொல்றார், இந்த கூட்டணியில் அங்க வைக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி சொல்றார். அவர் உதாரணத்தை இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னார். அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு. தயவு செய்து திரு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க. நீங்க வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் வேண்டாங்கள. ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வேணுமென திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படிச்சாதான் கடைசியில் முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா? மக்களை சந்திப்பது தவறா? அது அப்படித்தானே அவர் சொல்றாரு. நான் போய் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்றாரு. எப்படி இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணியில் அங்கம் வைக்குது திமுகவில்? இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா? மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஏன் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ஊரா போய் மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா வரவேற்கலாம். ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே, இதுல என்ன நியாயம்? மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம். ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்தந்த ஏரியாவுக்கு போனா தான், அந்தந்த தொகுதிக்கு போனா தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடத்திலே கிடையாது. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு
மிகப்பெரிய கொடுமை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கஞ்சா. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டுக்கு முன்பே முதலமைச்சர் கோரிக்கை வச்ச, சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வேலை வெளியிட்ட, தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிந்து கிடக்குது. இன்றைக்கு 10 நாளைக்கு முந்தி பாருங்க, ஒரு 10 வயது மதிக்க தந்த ஒரு பெண் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூட்டில் ஒரு சாலையில் நடந்துட்டு போறாங்க. பின்னாண்ட ஒருத்தன் போனோம், அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிடறாங்க. எவ்வளவு கொடுமை! இது வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. அதோட 2 நாளைக்கு முந்தி மற்றொரு சிறுமிய ஒரு மாணவன் அவனும் தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனுப்புதே பல பெற்றோர்கள் அச்சமா இருக்குது. அந்த வேலையை பயிரம் மேயிற மாதிரி நம்ம சிறுமிகள், நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறோம். சில ஆசிரியர் செய்கிறத எல்லா ஆசிரியரும் கிடையாது. இன்றைக்கி ஆசிரியர்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பட்டப்படி படித்து பல பேர் வேலைக்கு போயிருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சில ஆசிரியர்கள் தவறாக பாலியல் சீண்டல் நம்முடைய குழந்தைகளை செய்வதனால போக்சோ சட்டத்தில் கைது ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவே பாட்டி விட்டு வைக்கிறதில்ல. சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல் இல்லாத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு